புதன ராசிநாதனாக கொண்ட நம்மளுடைய மிதுன ராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போது, எந்த விஷயத்தில் உங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மிதுன ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது மிதுன ராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மிதுன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருக்குது அல்லது உங்களுடைய சுய ஜாதகத்தை ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் நல்ல தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த மிதுன ராசி என்பர்களை பொறுத்தவரையிலும் கும்பராசியில் சூரியன் பிரவேசிக்கக்கூடிய காலகட்டம் இந்த மாசி மாதம். இந்த கும்பராசி அப்படிங்கிறது 9வது இடமாக இருக்கிறதுனால இந்த இடத்த பாக்கியம், தெய்வ அருள் நிறைந்த இடம், உயர்கல்வி சம்பந்தமான இடத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம், குருவோடைய அருளும் குருவோடைய வழிகாட்டுதலும் உள்ள ஒரு இடம். அந்த இடத்துல சூரியன் பிரவேசிக்கக்கூடிய காலகட்டம் என்பதனால நம்மளுடைய மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்ட கிரக அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பு தான். ஜோதிடத்தில் ஆத்மகாரகன் அப்படின்னா சூரியனை குறிக்கும். அந்த சூரியன் ரொம்ப ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடியவர், ஆளுமை திறனை கொடுக்கக்கூடியவர், தலை சிறந்த திறனை கொடுக்கக்கூடியவர், அதே மாதிரி நல்ல ஒரு புகழ், அதிகாரம், வேலையை கொடுக்கக்கூடியவர் அப்படின்லாம் இந்த சூரிய பகவானை சொல்லுவாங்க. வாழ்க்கையில் முக்கியமான ஒரு குறிக்கோளை கொடுக்கக்கூடியவர் இந்த சூரிய பகவான் தான். அதனால தான் ஒவ்வொரு மாதமுமே சூரியன் பெயர்ச்சி ஏற்படும் போது நம்மளுடைய மிதுன ராசி என்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம விளக்கமாக சொல்ல இருக்கோம். அதே மாதிரி இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்ட கிரக அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கும்பராசி அப்படிங்கிறது சனி பகவான் ஆட்சியாக இருக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல சூரிய பகவான் இந்த காலகட்டத்தில் வள வரும்போது மனிதநேயம் அதிகமாகும், சமூக சேவையில் அதிக ஈடுபாடோடு இறங்குவாங்க. அதே மாதிரி புதிய கண்டுபிடிப்புலாம் செய்யக்கூடிய யோகமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா நவீன பொருளெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இந்த காலகட்டத்தில் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு வரும் அப்படின்னே சொல்லலாம். கொஞ்சம் சுயநலம் இல்லாமல் பொதுநலத்தோடு இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய மிதுன ராசி என்பர்கள் வள வருவீங்க அப்படின்னே சொல்லலாம். சூரியன் கும்பத்தில் இருக்கும்போது வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்கள், நல்ல நல்ல முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் இந்த மிதுன ராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். பாக்கியம் அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல சூரிய பகவான் இந்த காலகட்டத்தில் வள வர்றதுனால அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். எதிர்பாராமல் நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். வாய்ப்புகளை மட்டும் நம்மளுடைய மிதுன ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். நீண்ட நாளாக நீங்கள் முயற்சி செஞ்ச காரியங்கள்லாம் கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றியாக அமையும். ஒரு சிலர்லாம் உயர்கல்வி பயிலணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப நாளாக முயற்சி பண்ணி இருந்திருப்பீங்க. ஆனால் சின்ன சின்ன தடையாகவே இருந்திருக்கும். இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக ஆராய்ச்சி சார்ந்த தொழிலில் ஒரு சிலர் தேர்ந்தெடுத்து அதை படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. ஆனால் அது கரெக்டாக கிடைக்காம கொஞ்சம் தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள். இந்த மிதுன ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணுற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய சிந்தனை இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குது. புதிய கருத்தோடு இந்த காலகட்டத்தில் இறங்குவீங்க, புதிய சிந்தனையோடு இறங்குவீங்க. ஆன்மீக சிந்தனையும் இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய மிதுன ராசி என்பர்களுக்கு அதிகமாக இருக்கும். அதனால் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். வெளியூர், வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம்லாம் இருக்குது. ஒரு புதிய வாழ்க்கையை இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய மிதுன ராசி என்பர்கள் வாழ போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். நீண்ட நாளாக ஆசைப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய யோகம் இருக்குது. தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கூட நல்ல ஒரு வளர்ச்சியை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். வேலை வாய்ப்புக்காக காத்துட்ருக்கவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். ஏற்கனவே வேலைக்கு போயிட்டுருக்கவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த இந்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம்.
பொருளாதார ரீதியாக பார்க்கும்போது உங்களுடைய நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். எதிர்பாராமல் திடீர்னு சின்ன சின்ன செலவுகளும் வரும். இருந்தாலும் அந்த செலவுகளை சமாளிக்கக்கூடிய ஒரு திறனுள்ள நபராக வருகின்ற நாட்களில் இந்த மிதுனராசி என்பர்கள் வள வர போகிறீங்க. புதிய முதலீடு செய்யும் போதும் கொஞ்சம் திட்டமிட்டு முதலீடு செய்யுங்க. உங்களுடைய சேமிப்பு ஓரளவுக்கு உயரக்கூடிய நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. ரொம்ப நாளாக நிலம் வாங்கணும் அப்படின்னு நினச்சவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அதெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சிலர்லாம் வீடு கட்டியிருப்பீங்க, ஆனால் ஒரு சில ஆல்ட்ரேஷன் பண்ணாமல் விட்டுருந்துருப்பீங்க. அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய யோகம் இருக்குது. உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனையெல்லாம் ஓரளவுக்கு முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் நம்மளுடைய மிதுனராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். குடும்ப உறவுகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பாங்க. பெற்றோர்களுடைய ஆசையும் உங்களுடைய ஆசிரியருடைய ஆசையும் இந்த காலகட்டத்தில் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். அவங்களுடைய வழிகாட்டுதல்கள் இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நல்ல வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் திருமணமானவங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை மூலிமா ஏதாவது ஒரு மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். திருமணமாகாத இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் வரன் தேடினீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. நண்பர்கள், உற்றார் உறவினர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. ஆரோக்கிய ரீதியாக இருந்த தொந்தரவுகள்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாகும் அப்படின்னே சொல்லலாம். வெளியூர் பயணங்கள் இந்த வருகின்ற நாட்களில் கொஞ்சம் அதிகமாக செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அந்த பயணங்கள் மூலிமா நல்ல ஒரு மகிழ்ச்சி உங்களுக்கு காத்துட்ருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கு தூக்கமின்மை போன்ற பிரச்சனை, மன அழுத்தம் சம்பந்தமான பிரச்சனை, உடல் சோர்வு இதெல்லாம் கொஞ்சம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஓய்வில்லாமல் உழைக்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள் வரும். கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது. ஆன்மீக ரீதியாக இந்த காலகட்டத்தில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு தான் நம்மளுடைய மிதுன ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் மன அழுத்தம் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. தியான பயிற்சி, யோகா பயிற்சி இதெல்லாம் கொஞ்சம் செய்யுங்க. அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே உங்களுடைய குருமார்கள், உங்களுடைய பெற்றோர்கள் அல்லது உங்களுடைய முன்னோர்கிட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் கலந்து ஆலோசித்து நீங்கள் எடுக்கிற முடிவுகள் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த மிதுன ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். மிதுன ராசியில் மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு யோகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கடினமான காரியங்களை கூட இந்த காலகட்டத்தில் நீங்கள் கையில் எடுத்து அந்த கடினமான வேலையை சுமூகமாக செய்யக்கூடிய யோகம் இருக்குது. அதே மாதிரி ஏற்கனவே வேலை செய்கிற இடத்துல சின்ன சின்ன இடர்பாடுகளை செஞ்சுட்டு இருந்த நம்மளுடைய மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவுக்கு சரியாகும். உங்களுடைய திறனுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம், பாராட்டு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய சேவையை பார்த்து மற்றவங்க பாராட்டுவாங்க. அதே மாதிரி குடும்ப உறவுகளும் உங்களுடைய பேச்சு கேட்டு நடப்பாங்க. இந்த காலகட்டத்தில் வெளியூர் பயணங்கள் செல்லும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. திடீர்னு ஏதாவது சின்னதாக ஏதாவது பிரச்சனைகள் வரும், கவனமாக இருங்க. நீங்கள் நேரான வழியில் தான் போவீங்க, ஆனால் வண்டி வாகனத்தில் வர்றவங்க கரெக்டாக வருவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கிறது இந்த காலகட்டத்தில் இந்த மிருகசீரிட நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலர் குழந்தைங்க விருப்பப்பட்ட பொருளெல்லாம் வாங்கி கொடுக்கக்கூடிய யோகம் இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப அமோகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. அதே மாதிரி கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மேன்மையாக வருகின்ற நாட்களை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். புதிய முயற்சி எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் நம்மளுடைய திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மற்றவங்களுக்கு உதவணுங்கிற ஒரு எண்ணம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பொதுவாகவே நீங்கள் உதவணுங்கிற ஒரு எண்ணத்தோடு இருக்கக்கூடியவங்க தான். ஆனால் இந்த காலகட்டத்தில் 10 ரூபா சம்பாதிச்சாலும் அந்த 10 ரூபாயும் உதவி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும். சமுதாயத்து மத்தியில் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும். ஆனால் குடும்ப உறவுகளால் சின்ன சின்ன இடைஞ்சல்கள் கொஞ்சம் வரும். கவனமாக இருக்கிறது நல்லது. புகழ் மிக்க உங்களோட அன்பு ஆதரவெல்லாம் கிடைக்கும். உங்களுடைய அறிவுத்திறன் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குது. எடுக்கிற காரியத்தை கனகச்சிதமாக முடிப்பீங்க. உங்களுடைய அறிவுத்திறனை பார்த்து சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மற்ற நபர்கள்லாம் பாராட்டக்கூடிய ஒரு யோகம்லாம் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி மற்றவங்ககிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. தேவையில்லாத வாக்குவாதங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். முக்கிய திட்டங்கள் தீட்டுறீங்க அப்படின்னா அதை வெளிநபர்கிட்ட அதிகம் கலந்து ஆலோசிக்காமல் உங்களுடைய குடும்ப நபர்கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிங்க. அவசரம் காட்ட வேண்டாம். ஒவ்வொரு விஷயத்துலையும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. கடன் விவகாரங்களில் கூட கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். இன்னுமே ரொம்ப சிறப்பாக இருக்கணும், வாழ்க்கை இன்னும் அருமையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நபர்கள்
நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்கள் உங்களுடைய குலதெய்வத்தையும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் வழிபடுங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியே அமையும். நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மிதுன ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மிதுன ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மிதுன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா கூட டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.